வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, இஸ்ரேலோட அமெரிக்கா சேர்ந்து ஈரானை வந்து தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அமெரிக்கா டைரக்டா வந்து ஈரானை தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லாம கத்தார்ல இருக்க மக்களை வந்து இந்திய தூதரகம் வந்து சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான வார்னிங் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது என்ன மாதிரியான வார்னிங்? இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற போரால இடையில இந்தியர்கள் யாராவது இறந்து போனாங்களா? அவங்க இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்க? இதோட அடுத்த கட்டம் என்ன? இதை பத்தி எல்லாம் முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில போர் நடந்துட்டு இருந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுதான் இப்ப சோசியல் மீடியாலயுமே ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னா, அமெரிக்கா வந்து டைரக்டா வந்து ஈரானை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் மெயினா என்ன ஆச்சுன்னா, ஈரானோட கடற்படையை தான் அவங்க வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல் எல்லாத்தையுமே அடிச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது வந்து சாதாரணமான ஒரு ஏவுகணை தாக்குதல் கிடையாது. ஈரானோட கடற்படையை அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க. இதை திருப்பி உருவாக்கணும் அப்படின்னா இன்னும் பல வருஷம் ஆகும் அப்படின்னு அமெரிக்காவோட அதிகாரிகளே வந்து சொல்லி அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு அமெரிக்கா வந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. பதிலுக்கு ஈரான் வந்து சும்மா இல்ல, அவங்களும் வந்து நாங்க இதுக்கப்புறமா அடிக்க போற அடியில நீங்க திரும்பி எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஹோர்முஸ் ஜலசந்தி அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்க ஸ்கைலைட் அப்படிங்கிற இடத்துல ஒரு கடற்படை தாக்குதல் ஒண்ணு நடத்திருக்காங்க. அதுல இருந்த இந்திய கடற்படையோட கேப்டனான ஆசிஸ் அவர் வந்து இறந்து போயிருக்காரு. அவரு மட்டும் இல்ல, 2 மாலுமிகளுமே வந்து இறந்து போயிருக்காங்க. இன்னும் 1100 பேர் வந்து அங்க இருந்து வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த இடமே அந்த ஒரு நிலைமையில தான் இருக்கு. இப்போ ஒருவேளை சப்போஸ் அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை வந்து மூடிட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான பாதிப்புலாம் இருக்கும் அப்படின்னா, டீசல் பெட்ரோலோட விலையெல்லாம் ரொம்பவே அதிகமாயிரும், விலைவாசியும் அதிகமாயிடும். மெயினா விவசாயிகள் வந்து இதனால ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்க கூடாது அப்படின்னா ஈரான் அமெரிக்கா தாக்குதல் வந்து நடக்காம இருக்கணும். ஆனா இவங்க பண்ணிட்டு இருக்கத பார்த்தா அதுக்கான எந்த ஒரு முடிவுமே எடுக்கிற மாதிரி தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க என்னாச்சுன்னா, இப்போ ஈரான் வந்து கத்தாரை வந்து தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால இந்திய தூதரகம் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, தேவையில்லாம யாருமே வீட்டை விட்டு வெளியே வராதீங்க, குறிப்பா ஜன்னல் ஓரத்துல யாருமே உட்காராதீங்க. இப்போ ஒரு ஏவுகணை தாக்குதலோ இல்ல ரேடார் தாக்குதலோ நடக்கும்போது அதோட ஒரு சின்ன துண்டுகள் கண்ணாடியை உடைச்சிட்டு வந்து விழும்போது அது வந்து நம்மளோட உயிருக்கே ஆபத்தாயிரும். அது மட்டும் இல்லாம மொட்டை மாடியில நிக்கிறது அந்த மாதிரி தேவையில்லாம எதுக்குமே வெளியே வராதீங்க, இது இந்த பிரச்சனை வந்து ரொம்பவே சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்திய தூதரகமுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஈரான் வந்து கத்தாரை தொடர்ந்து இப்போ நக்சிவன், அஜர்பைஜான் அந்த பகுதிகளிலுமே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த அஜர்பைஜான் பகுதியில் இருக்க பள்ளிகள், விமானங்கள் அங்கேயும் வந்து தாக்குதல் நடத்திட்டே தான் இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈரான் வந்து திரும்பவும் இஸ்ரேலை வந்து தாக்கி இருக்காங்க. இப்போ இஸ்ரேலே ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு நடுக்கத்துல தான் இருக்கு. இன்னொரு பக்கம் ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் உள்ள வந்தாலே நாங்க வந்து அடிப்போம், அவங்க மட்டும் இல்ல அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களையும் நாங்க வந்து தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஹோர்முஸ் ஜலசந்தி அந்த பகுதியை ஒருவேளை வந்துட்டு ஈரான் மூடிட்டாங்க அப்படின்னா நமக்கு கச்சா எண்ணெய் வந்து கிடைக்காது. சோ ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாருக்குமே நாங்க வந்து கச்சா எண்ணெயை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் என்னடானா அமெரிக்கா வந்து அவங்களோட பலத்தை காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் ஈரான் வந்து அவங்களோட ஆத்திரத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில அப்பாவி மக்கள் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே 2 பேருக்கு இடையில ஒரு போர் வந்தாலே அதுல பாதிக்கப்படுறது அப்பாவி மக்களா தான் இருக்காங்க. ஃபைனலா ஒரு விஷயம், இங்க இருக்க இந்தியா மக்கள் எல்லாருமே ரொம்பவே சேஃபா இருங்க. ஏன்னா சோசியல் மீடியால பேரண்ட்ஸ் எல்லாருமே அழுறத பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னோட பிள்ளைக்கு என்னாச்சோ, என்னோட ரிலேட்டிவ்லாம் எப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால ஒரு பக்கம் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் ஃபேக் நியூஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. சோ அதெல்லாம் நம்பாதீங்க, உண்மையான நியூஸ் மட்டுமே பாருங்க. எல்லாருமே ரொம்பவே சேஃபா இருங்க. அதுலயும் மெயினா கத்தார்ல வந்து 25% இந்தியர்கள் வந்து இருக்காங்க. சோ எல்லாருமே ரொம்பவே சேஃபா இருங்க. அமெரிக்கா ஈரான் தாக்குதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.